Good morning to all. Today, let us see about the animal kingdom. நம்ம 9th standardல first termக்கு biologyல first unit எது அப்படின்னு சொன்னோம்னா animal kingdom. Animal kingdom அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிரினத்திலிருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் எல்லா அனிமல்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். எஸ் ஆர் நோ? ஸோ ஒரு அனிமல்கிட்டருந்து கண்டிப்பாக இன்னொரு அனிமல் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னா டீர், மான் எடுத்துக்கிறோம், கவ் எடுத்துக்கிறோம், பஃபலோ எடுத்துக்கிறோம். இவெல்லாம் பார்த்தோம்னா ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், அதாவது தாவரங்களை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை நம்ம ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். இல்லை இன்னொரு அனிமல்ஸை தன்னோட ஃபுட்டாக எடுத்துக்கிற அனிமலை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம ஆம்னிவோரஸ் அனிமல், நம்ம எல்லாமே சாப்பிட்றோம் இல்லைங்களா? தாவர வகைகளும் சாப்பிட்றோம், அனிமல்ஸோட ஃப்ளஷும் நம்ம சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறனால நம்ம ஆம்னிவோரஸ்னு சொல்லலாம். ஸோ ஹெர்பிவோரஸ் அனிமல், கார்னிவோரஸ் அனிமல், ஆம்னிவோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது மட்டும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத உயிரினம் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற மல்டி செல்லுல்ஸ் தான், ஆனால் அதை விட சின்ன அனிமலாக பார்த்தோம்னா ஒரு ஆண்ட்டு பார்த்தோம்னா எவ்வளோ சின்ன அனிமலாக இருக்குது இல்லைங்களா? அப்புறம் வார்ம்ஸு, இதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன அனிமல்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே கேட்டகரைஸ் பண்ணி ஒரே இதாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் ஹாவ் சம் பெக்கூலியர் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வித் தெம் இல்லைங்களா? ஒரு அனிமல்ஸும் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸை தன்னுள்ள வச்சிட்ருக்கோம். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான், ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் என்ன, அவனோட கேரக்டர் என்னன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறான். அந்த கேரக்டர் அடுத்த அனிமல்ஸோட ஸ்பீஷீஸ்குள்ளே இன்டர்லிங்க் ஆகுதா, ஒத்து போகுதா, அவனும் இவனும் எதில் டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட வேரியேஷன்ஸும் பார்க்குறாங்க இல்லையா? ஒற்றுமையும் பார்க்குறான், வேற்றுமையும் பார்க்குறான். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை, வேற்றுமை, இதோட அமைப்பு என்ன, அதோட அமைப்பு என்னன்னு சொல்லி அதை பொறுத்து அனிமல்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அந்த கிளாஸிஃபை பண்ணியிருக்கான்னா அந்த அனிமலோட எல்லா இம்பார்ட்டன்ஸும் அதனுடைய எல்லா பாயிண்ட்ஸும் அதில் நம்ம அடங்கும். இப்போ ஒரு அனிமலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்தான், ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்றதான் நம்மளுடைய பேர். நம்ம ஜுவாலஜிக்கல் நேம் என்னென்னா ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி எல்லா அனிமல்ஸுக்குமே அந்த மாதிரி தனித்தனியான கிளாஸிஃபிகேஷன் ஒரு அனிமல்ஸுக்கும் இது வரைக்கும் 1.5 மில்லியன்ஸ் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த 1.5 மில்லியன் அனிமல்ஸுக்கும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, கிளாஸிஃபை பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லா சயின்டிஸ்ட்டும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ கிளாஸிஃபிகேஷனுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அனிமல் எப்படி, என்ன ஸ்பீஷியஸ், என்ன ஜீனஸ் அப்படின்னு சொல்லி வரிசையாக இப்போ கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த லெசனில் நம்ம கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறோம். The method of arranging organisms into groups on the basis of similarities and differences is called classification. ஒரு மெத்தடு, என்ன மெத்தடு, கிளாஸிஃபிகேஷனுங்கிற மெத்தடு என்ன அப்படின்னா, ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோன்னா அவன் எந்த அனிமலோட ஒத்து போகிறான் அது அப்படிங்கிறது சிமிலாரிட்டிஸ், என்னென்ன கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகிறான் அப்படிங்கிறது டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஸோ டிஃப்ரென்ஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸை பொறுத்து அந்த அனிமலை நம்ம கிளாஸிஃபை பண்ணுற ப்ராசஸுக்கு என்ன பேருனா கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்ன ஸ்டெப்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிளாஸிஃபிகேஷனுங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் ஸ்வீடஸ்ட் பாட்டனிஸ்ட்டு, அவர் தான் கரோலஸ் லின்னேயஸ். He generated the standard system for naming organisms in terms of genus, species and more extensive grouping using Latin terms. So கிளாஸிஃபை பண்ண எல்லா அனிமல்ஸோட பேரும் எந்த மொழியில் தான் இருக்கும் அப்படின்னா லத்தீன் மொழியில் தான் இருக்கும்.
உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துக்கு போனாலும் அதோட பேர் வந்து லத்தீன் மொழியில் வைக்கப்பட்ட பேர் தான். அது சயின்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறான். சரிங்களா? அதை வந்து அவன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவானோ தவிர, ஆனால் அந்த நேம் வந்து யாரோடது அப்படின்னா லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லத்தீன் மொழியில் அனிமல்ஸுக்காக இருக்கட்டும், பிளான்ஸுக்காகட்டும் பெயரிடும் முறை அப்படின்றது லத்தீன் மொழியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். சரிங்க. ஸோ த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, அது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி சாப்பிடுது, அதோட செல் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குது, அதோட பாடி ஆர்கனைசேஷன் என்ன, அது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை பொறுத்து என்ன பண்ணுறான்னா கிளாஸிஃபை பண்ணுறான் அனிமல்ஸையும் பிளான்ஸையும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிங்டம். ஃபஸ்ட்டு வந்து கிங்டம், அவன் வந்து பிளான்ட்டா அனிமலா அப்படின்றது தான் கிங்டம். கிங்டம் அனிமாலியா ஆர் கிங்டம் பிளான்ட்டே அப்படின்னு சொல்லி 2 வரும். கிங்டமில் 2 தான் டிவிஷனு. இப்போ அடுத்தது ஃபைலம், அதுக்கடுத்தது கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அனிமல்ஸ்க்கும் கிங்டம் இருக்கும், ஃபைலம் இருக்கும், கிளாஸ் இருக்கும், ஆர்டர் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஜீனஸ் இருக்கும். ஃபைனலாக அது என்ன அனிமலோ அந்த அனிமலோட பேர் தான் வந்து ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்படி தான் பிரிப்பாங்க எல்லா அனிமல்ஸையும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீஷியஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீஷியஸ். இட் இஸ் த லோவஸ்ட் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி. ஏன்னா ஸ்பீஷியஸுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை பற்றின ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் த லார்ஜ் இண்டியன் parakeet and the green parrot are 2 different species of birds. They belongs to different species, Eupatra and Ramiri, and cannot interbreed. ஸோ பார்த்தோம்னா இந்த 2 பேரட்டும் எப்படி இருக்குன்னா, பேரட்டுங்கிறது ஒரே ஸ்பீஷிஸ் தான். ஆனால் அவனுக்குள்ளே அவன் என்ன பண்ணிக்க மாட்டான்னா இன்டர்பிரேட் பண்ணிக்க மாட்டான். சரிங்களா? இப்போ ஃப்ராகும் டோட்ஸும் பார்த்தோம்னா ஒரே ஸ்பீஷியஸில் வரும். தவளையும் தேரையும் பார்த்தோம்னா ஒரே ஸ்பீஷியஸில் தான் வரும். மோரார்லஸ் அவன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பான். ஆனால் தவளையோட தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். டோட்ஸ் வந்து டோட்ஸோடு தான் போய் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவான். 2மே இன்டர்பிரீடிங் நடக்காது. சரிங்களா? ஸோ மோரார்லஸ் சேம் ஸ்பீஷியஸாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரில் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை பொறுத்து தான் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ரீட் பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறான், கென்னாட் இன்டர் ப்ரீடுன்னு என்ன அர்த்தம்னா, இது 2ம் என்ன ஆகுது, இந்த 2 பேரட்டும் என்ன ஆகிக்காது அப்படின்னா ப்ரீடிங் பண்ணிக்காது, தனித்தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜீனஸ். இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் which constitute the next higher category called genus. For example, in Indian wolf and the Indian jackal are placed in the same genus Canis. Indian wolf-ஐயும் இந்தியன் ஜாக்கலையும் ஒரே ஜீனஸில் கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது பெக்குலியரான அந்த அனிமல் அப்படின்னு சொல்லி நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஜீனஸ் அப்படின்றது அந்த அனிமலும் இன்னொரு அனிமலும் மோரார்லெஸ் 90% பார்க்குறோம் போது ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஜீனஸ்லாம் அவன் கொண்டு வரான். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான், இந்தியன் ஊல்ஃபையும் இந்தியன் ஜாக்கலையும் என்ன பண்ணுறோன்னா ஒரே ஜீனஸில் கொண்டு வரான். யாருன்னா கேனஸ் அப்படின்ற ஒரு ஜீனஸில் கொண்டு வரான். அடுத்தது ஃபேமிலி. இப்போ ஃபேமிலிங்கும் போது அதை விட நிறைய அனிமல்ஸ் ஒன்று சேரும் இல்லைங்களா ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைகர் பார்த்தோம்னா டைகரையும் நம்ம கேட்டையும் பார்த்தோம்னா மோரார்லெஸ் ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் அவன் சொல்கிறான் ஃபேமிலி அப்படின்றான். அது குரூப் ஆஃப் ஜெனிரா வித் செவரல் காமன் கேரக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் லியோபேட், tiger and cat shares some common characteristic